ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ரிமூவிங் ஏ ஃபில்டர். ரிமூவிங் ஆட்டோ ஃபில்டர். எப்படி நம்ம ஆட்டோ ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும். டு ரிமூவ் ஆட்டோ ஃபில்டர் கிளிக் ஆட்டோ ஃபில்டர் ஐகான் ஒன்ஸ் அகைன். நம்ம ஆட்டோ ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் டேபிள் இஸ் டிஸ்பிளேடு வித்தவுட் ஃபில்டர் இல்லாமல் நம்ம ஒரிஜினல் டேபிள் டிஸ்பிளே பண்ணணும். அடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் என்ன? ஆட்டோ ஃபில்டர் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் சிங்கிள் கிரைட்டீரியா. ஒரு சிங்கிள் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது பேர் ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னா சிங்கிள் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது whereas the standard filter is used for multiple criteria to field. இது மல்டிபிள் கண்டிஷனாக யூஸ் பண்ணது ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். இந்த ஸ்டெப்பு 1 என்னன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டேட்டாவில் போய்ட்டு ஃபில்டரில் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் கொடுக்கணும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நவ் the entire data is selected and standard filter dialog box display. பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் டயலாக் பாக்ஸ் வரும். அடுத்து ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா செலக்ட் த காலம் ஹெட்டிங் ஃப்ரம் த ஃபீல்டு நேம் லிஸ்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. நம்ம ஃபீல்டு நேமுங்கிறத செலக்ட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் கொடுக்குறாங்க. கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல், இதெல்லாம் கண்டிஷன் லிஸ்ட் பாக்ஸில் கொடுக்கணும். டைப் ஆர் செலக்ட் த வேல்யூ க்ரைட்டீரியா வேல்யூ பாக்ஸில் வேல்யூ கொடுக்கணும். அடுத்து ஸ்டெப் 3 பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். அண்டு, ஆர், நாட், அது ஒரு ஆப்ரேட்டர் பாக்ஸில். ஸ்டெப்ஸ் 2 ஃபாலோ பண்ணிடணும். ஸ்டெப் 4 லாஸ்ட்டாக ஓகே பட்டன் அதில் ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணேன். எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் பார்த்திங்கன்னா நம்ம இஃப் யூ வாண்ட் டு ஃபில்டர் த ரெக்கார்ட் ஆஃப் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் கோட் 402 ஃப்ரம் த டேபிள். நம்ம குரூப் கோட் 402 அவங்களுடைய கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா பிசியாக இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் தான் லிஸ்ட் அவுட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம குரூப் கோட் ஈக்குவல் டு என்ன கொடுத்துறாங்க 402, கிளாஸ் ஈக்குவல் டு 12th H2 அண்டு மட்டும் கொடுத்துருவாங்களோ இது மாதிரி கொடுக்கணும். ஓகே உடனே கிளிக் பண்ணணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா செலக்டில் போய்ட்டு டேட்டா ஃபில்டரில் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் டயலாக் பாக்ஸ் வந்துச்சா. ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் டயலாக் பாக்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபீல்டு நேமில் குரூப் கோட் தரணும். கண்டிஷனில் ஈக்குவல் தரணும். வேல்யூ பாக்ஸ் 402ன்னு தரணும். அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன? ஆப்ரேட்டரில் அண்டு தரணும். ஃபீல்டு நேமில் கிளாஸ்ன்னு தரணும். கண்டிஷனில் ஈக்குவல், வேல்யூவில் 12th H2 தரணும். ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். நவ் த டேபிள் டிஸ்பிளே ஒன்லி த ரெக்கார்ட்ஸ். ஒன்லி ரெக்கார்டு மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் விச் மேட்ச் த ஃபார் த கிவன் கண்டிஷன்ஸ். ரிமூவ் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேட்டாவில் போய்ட்டு ஃபில்டரில் போய்ட்டு ரிமூவ் ஃபில்டர் தரணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் சீரியல் நம்பர், கிளாஸு, குரூப் கோடு, ஸ்டூடெண்ட் நேமு, ஜெண்டர், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், ரிலிஜன், இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும். இது பார்த்தோம்னா பேஜ் செல் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் பேஜ்னு கிளிக் பண்ணணும். ஃபார்மேட்டில் போய்ட்டு A4 கொடுக்கணும். வித்து ஹைட்டு கொடுக்குறோம். ஓரியன்டேஷன் அப்படின்னா நம்ம போர்ட்ரேட் தரணும். மார்ஜினில் என்னென்ன மார்ஜின், லெஃப்ட் மார்ஜின், ரைட் மார்ஜின், டாப்பு, பாட்டம் ஒவ்வொன்றும் தரணும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். ஹெட்டர் டேப் இஸ் யூஸ் டு கிரியேட் ஏ ஹெட்டர்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா, அது ஹெட்டர் கிரியேட் பண்ணணும். ஃபுட்டர் டேப் கிரியேட்டிங் ஃபுட்டர்னால் கீழே, ஹெட்டர்னால் மேலே. ஹெட்டர் அப்படின்னா மேலே, ஃபுட்டர்னால் கீழே. இதில் பார்த்திங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர் டேப் இருக்குது பாரு. இந்த இதில் ஹெட்டர் கிரியேட் பண்ணால் ஹெட்டர், ஃபுட்டர் கிரியேட் பண்ணால் ஃபுட்டர் டேப் கிளிக் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங் இந்த பேஜு இதெல்லாம் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேஜோட சைஸு, அப்புறம் ஓரியன்டேஷன், அப்புறம் மார்ஜின், இது எல்லாத்தையுமே செட் பண்ணணும். டு செட் த பேஜ் சைஸ், ஒரு பேஜோட சைஸ் நம்ம செட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட்டில் போய்ட்டு பேஜுன்னு கொடுக்கணும்.
இப்போ நம்ம வந்து பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் பார்த்திங்கன்னா பேஜ் டேப் வந்து யூஸ் பண்ணுறோம். சேஞ்ச் த பேஜ் சைஸ், ஓரியன்டேஷன் இதெல்லாம். அப்புறம் ஹெட்டர் டேப் கிளிக் பண்ணி கிரியேட் ஏ ஹெட்டர், ஃபுட்டர் டேப் கிளிக் பண்ணி கிரியேட் ஏ ஃபுட்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த டேபிள் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸு வரும். பேஜ்னு ஒரு டேப்பை கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரியன்டேஷனில் போய்ட்டு ஓரியன்டேஷன் கொடுக்கணும். மார்ஜினில் போய்ட்டு மார்ஜின்லாம் கொடுக்கணும். அதில் லாஸ்ட்டாக வந்து ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட்ஷீட். வாட் இஸ் யுவர் ஸ்ப்ரெட்ஷீட்? வாட் இஸ் யுவர் ஸ்ப்ரெட்ஷீட்? ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் ஏ வெரி யூஸ்ஃபுல். இது வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல் ஃபார் ஆர்கனைசேஷன், அனலைஸ் அண்டு ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா இன் டேபுலர் ஃபார்ம். நம்ம வந்து டேட்டா எல்லாமே வந்து டேபுலர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டேனியல் பிரிக்லேண்ட், பாப் ஃப்ராங்க்ஸ்டன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது தான் வந்து விசிகால்க்கு 1979 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்பிள் 2 இது யூஸ் பண்ணியிருக்காங்க. விசிகால்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் வந்து விசிகால்க் 1979 ஆப்பிள் 2. அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இஸ் ஏ பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், presently maintained by Apache Foundation. A worksheet is a grid of cell with a programmable calculator. Worksheet அப்படிங்கிறது வந்து grid of cellsனா அப்படின்னா வந்து டேபிள் போட்டிருக்கோம். அது வந்து ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு செல்லுலேயும் கால்குலேட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் வெர்ஷன் வந்து 4.1.5 கண்டெயின். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1024 காலம்ஸ் இருக்குது. 10,000 48,576 வந்து ரோ இருக்குது. இன்டர்செக்ஷன் ஆஃப் எவ்ரி ரோ அண்ட் காலம் மேக்ஸ் த பாக்ஸ் விச் இஸ் கால்டு செல். வாட் இஸ் எ செல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாட் இஸ் எ செல் மேக்ஸ் த பாக்ஸ் இஸ் கால்டு செல். செல் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம், இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்டு காலம் இஸ் கால்டு செல். இதுதான் வந்து ஒவ்வொரு செல்லு நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணால் நமக்கு வந்து செல் கிரியேட் ஆகும், பாக்ஸ் கிரியேட் ஆகும். அது பேர் தான் செல் அப்படின்னு சொல்கிறோம். செல் பாயிண்டர் இஸ் ரெக்டாங்குலர் எலிமெண்ட் விச் இஸ் கேன் பி மூவ்ட் அரவுண்ட் த ஒர்க் ஷீட். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெக்டாங்குலர் எலிமெண்ட். அது செல் இன் விச் ஆல் த செல் பாயிண்டர் இஸ் கரண்ட்லி லொக்கேட்டட் இஸ் நோன் அஸ் ஆக்டிவ் செல். எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எங்கே செல் பாயிண்ட் இருக்கோ அது அந்த செல்லுக்கு பேர் வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு அர்த்தம். ஆல் ஃபார்முலாஸ் ஷுட் ஸ்டார்ட் வித் ஈக்குவல் சைன். எல்லா ஃபார்முலாவும் ஈக்குவல் சைனில் ஸ்டார்ட் பண்ணணும். தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. சார்ட் ஆர் யூஸ் டு ப்ரெசன்ட் மேனுவல் நியூமெரிக்கல் டேட்டா. சார்ட்டுங்கிறது நியூமெரிக்கல் டேட்டா இருக்கும், ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து சார்ட்டு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து 8th சாப்டர் பார்க்குறோம். ஸோ இது மாதிரி வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து இது மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதில் ஸோ நம்ம எப்படிலாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபில்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஷார்ட்டிங் பண்ணிக்கலாம். அதில் ஃபில்டர் பண்ணலாம், ஷார்ட்டிங். ஃபில்டர்னால் வடிகட்டுறது. ஒரு நிபந்தனை கொடுக்குறோம். யாரெல்லாம் வந்து 400 மார்க்கு மேலே எடுத்திருக்காங்களோ அவங்க ஸ்டூடெண்ட் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணணும். அது கம்மியாக இருக்குங்களாம் டிஸ்பிளே பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து நிபந்தனைகள்லாம் தரலாம். நம்ம வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர் மட்டும் வரும், இல்லை ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க பேர் மட்டும் வரும், இல்லை யாரெல்லாம் வந்து எவ்வளோ 500 மார்க் எடுத்துகிறாங்களோ அவங்க பேர் மட்டும் வரும். இது மாதிரி நம்ம வந்து எந்த நிபந்தனையை வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இதில் அந்த ஃபில்டரை வந்து வடிகட்டுறது நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ வந்து ஒரு செக்ஷன் மட்டும், அந்த செக்ஷன் நேம் போட்டிங்கன்னா அந்த செக்ஷனில் இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வந்து டிஸ்பிளே பண்ணணும், இல்லை எந்த குரூப்போ அந்த குரூப் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து எப்படியானாலும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வந்து நேம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அசெண்டிங் ஆர்டரில் பண்ணிக்கலாம், அல்லது டிஸ்னிங் ஆர்டரில் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த இதில் பாசிபிள். இது வந்து ஈஸியாக பண்ண முடியாதுல்ல. ஸோ
ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம வந்து இந்த சாப்டர் நம்ம பார்க்குறோம் அதில். ஸோ இந்த சாப்டர் பற்றி தான் நம்ம வந்து கடைசியாக வந்து இதுதான்